அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். யோனா 3:8 கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். மனுஷரும் மிருகங்களும் இரட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கைகளுள்ள கொடுமையையும் விட்டு திரும்பவும் கடவர்கள். இந்த நினிவே பட்டணத்தார் பொல்லாதவர்கள், வாசிக்க கேட்டோம். கொடுமையுள்ளவர்கள், கைகளில் கொடுமையுள்ளவர்கள். எதை செஞ்சாலும் அதில் பயங்கரம், அதில் கொடூரம். பாருங்க, அத்தனை பயங்கரமானவர்கள் இந்த நினிவே பட்டணத்தார். கொள்ளையிடுகிற கூட்டம், ரத்தம் சிந்த அஞ்சாத கூட்டம், வஞ்சகமாக அவர்கள் தீவினை செய்கிற கூட்டம். பாரு, பொல்லாதவர்கள். வேசித்தனத்தினாலும் சூன்யத்தினாலும் நிரம்பின ஒரு பட்டணம் தாங்க நினிவே பட்டணம். அவர்கள் விக்கிரகாராதனைக்காரர்கள். எத்தனை பெரிய கொடிய பாவம் உள்ள நினிவே பார். அந்த நினிவேக்குத்தான் ஆண்டவர் மனம் திரும்புதலின் செய்தியை யோனா மூலமாக அனுப்பினார். பார், இவங்க எப்படி மனம் திரும்பினாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்காம். இந்த யோனா அந்த பட்டணத்துக்கு போவதற்கு முன்பு அங்கே 2 முறை கொள்ளை நோய் வந்தது. அதாவது கிமு 765, கிமு 759, இந்த 2 வருடங்களே கொள்ளை நோய் தாக்கி, கொள்ளை நோய் அந்த பட்டணத்தை சூறையாடி விட்டது. அதனால தேவ கோபம் நம்மேல் வந்தது, அஞ்சி கொண்டிருந்தார்கள். 2வது என்னன்னு கேட்டிங்கன்னா, கிமு 763 ஒரு சூரிய கிரகணம் ஏற்பட்டு பூமியே அந்தகாரப்பட்டு விட்டது. நினிவே பட்டணம் இருளுக்குள்ள அந்தகாரத்துக்குள்ளும் போனதா. இதை கண்டு இன்னும் அவர்கள் அஞ்சினார்கள், நடுங்கினார்கள். சூரிய கிரகணத்தில் வந்த இருளை அந்தகாரத்தை கண்டு. இதன் பிறகுதான் பக்தன் யோனாவை கர்த்தர் அனுப்பினார். யோனாவை அனுப்பி இன்னும் 40 நாள் உண்டு, மனம் திரும்புங்கள், நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் அப்படின்னு சொன்ன உடனே அவர்கள் இன்னும் நடுங்கினார்கள். பாருங்க, அப்பொழுதுதான் அவர்கள் இந்த தேவனை தேட வேண்டும் என்கிற உணர்வு அவர்களுக்கு வந்தது. மனம் திரும்ப வேண்டிய எண்ணம் அவர்களுக்கு வந்தது. பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகளே, அடி மேல அடி, பிரச்சனை மேல பிரச்சனை வரும் பொழுது இது ஏன் சம்பவிக்கும் சொல்லி திருமணம் ஆண்டவடத்துக்கு, தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், வியாபாரத்தில், ஒரு வேளை உங்கள் காரியங்களில் அடி மேலே அடியாக இருக்கலாம், பிரச்சனை மேலே பிரச்சனையாக இருக்கலாம், போகிற இடமெல்லாம் உங்களுக்கு எதிர்பார்ப்புக்கு மாறாக காரியம் இருக்கலாம். கர்த்தர் உங்களோடு தான் பேசி கொண்டிருக்கிறா. ஏன் அது சம்பவிக்கிறது, எதனால் நடக்கிறது, கொஞ்சம் யோசனை பண்ணணும். இதை கேட்குற தேவ பிள்ளைகள் ஆண்டவரை தேடணும். பாருங்க, பலிபீடத்துக்கு வருவோம், சிலுவை கழுவி வருவோம், கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்வார். பயப்படாதருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.